வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்டையும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் கிட்டையும் சரி, ஹஸ்பண்ட் கிட்டையும் சரி, படிக்கிற பசங்கள்ட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பேர்ன் அவுட். இந்த பேர்ன் அவுட் எதனால் ஆகுது? பண்ணின வேலையை திருப்பி திருப்பி மொனோட்டனஸாக பண்ணுறப்போ பேர்ன் அவுட் ஆகிறோம். இன்னொரு விஷயம், எங்கெல்லாம் நமக்கு கிளாரிட்டி இல்லையோ, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ரோல்ஸாக இருக்கட்டும், கிளாரிட்டி இல்லாத எந்த ஒரு இடத்துலையும் பேர்ன் அவுட் ஆக தான் செய்யும். இந்த பேர்ன் அவுட் வந்து நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதனால் எதுவுமே நல்லது நடக்க போகிறது இல்லை. இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி தான். இதோட சிம்டம்ஸ்னு சில இது சொல்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணாத மாதிரியே இருக்கும். சில பீப்புள் சில ஒர்க்கை சுற்றி எப்போவுமே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் திஸ் ஹேஸ் டு பி எராடிகேட்டட். எப்படி? 5 P's ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுங்க. எது உங்களை பேர்ன் அவுட் பண்ணுதோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. செகண்ட், ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பவுண்டரி செட் பண்ணுங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. தேர்டு, யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ். உங்களுக்கு தான் தெரியும். 4வது, பீப்புள், மக்கள் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. 5வது, வீடோ ஆஃபீஸோ பிஸ்னஸோ எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? அந்த பர்பஸை ரீவைண்ட் பண்ணுங்க. பேர்ன் அவுட்டை வந்து கண்டிப்பாக நம்ம அழிக்கணும். நம்மளோட மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு டேஸும் மோர் ப்ரொடக்டிவாக நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும்.